பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த 1/7/2025 ஜூலை மாத ராசி பலன். இந்த ஜூலை மாத ராசி பலன் பார்க்கும்போது, இப்போ இந்த துலா ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குங்க? உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல போயிருக்காங்க, ஆட்சி பெற்றிருக்காரு. 8ஆம் இடம்ங்கிறது என்ன? அஷ்டமம், அவமானம், துன்பம், கஷ்டம் இதெல்லாம் கொடுக்கும். இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி 8ல் இருக்கார். ராசி அதிபதி 8ல் இருக்கிறது சிறப்பு தாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு வச்சுங்களேன். ராசி அதிபதி 8ல் இருக்கார், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எல்லாம் அனுகூலமாக இந்த மாதம் இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால புத்தி போன போக்கில் போயிடாதீங்க நிச்சயமாக. ஏன்னா ஒரு முறைக்கு பல முறை எதையும் யோசனை பண்ணி செய்யணும். ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நம்ம புத்தியை கெடுக்க நினச்சிருவார். அவர் இதை செய்யலாம் அதை செய்யலான்னு தேவையில்லாத பிரச்சனைகள் நம்ம சிக்க வச்சுருவார். அதனால் அது நீங்கள் எதுலேயும் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு சனி பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கார், 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பிரச்சனையை சமாளிக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்கார், பிரச்சனையை தீர்க்கக்கூடியவராக. அதே மாதிரி உங்கள் ராசியை குரு பார்க்குறாருங்க. குரு பார்ப்பது ஒரு விசேஷங்க. ஆனால் குரு பார்வை சுப பார்வைங்க, சுபத்தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் போய் பாதகத்தில் உட்காந்துட்டாங்க. அப்போ குடும்பம் மூலியமாக பொருளாதாரம் மூலியமாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை இருந்து கொண்டே இருக்குங்க. துளாராசிக்காரங்களுக்கு பொருளாதார சிக்கல் அதிக அளவில் இருக்கும், பணப்பிரச்சனையும் அதிக அளவில் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு 7ஆம் அதிபதியின் பார்ட்னர்ஷிப்னால் ஒரு தொல்லை இருக்கும். மனைவி கூட வீண் வாக்குவாதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி பாதகத்துக்கு போனாலும் நண்பர்கள் வகையிலும் மனைவி வகையிலும் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. நண்பர்கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம், மனைவி இடத்துல வீண் வாக்குவாதம் வேண்டாம், கணவன் மனைவிகளை விட்டு கொடுத்து போவது நல்லது. நீங்கள் சொல்கிறது சரி தவறு அப்படின்லாம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா பேச்சினால் ஒரு பிரச்சனையை கையாளக்கூடியவராக இந்த துலா ராசிக்காரர்கள் இருப்பாங்க. இந்த மாதம் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் வலுவாக இருக்குது. 8ஆம் இடம் வலுவாக இருந்தால் ராசி அதிபதி போய் 8ல் உட்காந்துட்டார். அப்போ 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றால் நமக்கு தேவையில்லாத ஒரு அவமானத்தை கொடுத்துருவார், தேவையில்லாத பிரச்சனை கொடுத்துருவார், தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்துகிறோம். எப்படி சந்திரன் போய் 8ல் இருந்தால் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு தன்மை சொல்லுவோம். அது மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் கிரகம் ஆட்சி பெற்றிருந்தால் நமக்கு பிரச்சனை தேவையில்லாமல் எங்கிருந்து வருதுன்னே தெரியாது, எப்படி வருதுன்னே தெரியாது. அதனால் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வாக்காதிபதி வரக்கூடிய, குடும்பாதிபதி, தனாதிபதி வரக்கூடிய ஒரு பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் என்று செவ்வாய் பார்க்கும்போது அவர் பாதகத்தில் போய் உட்காந்துட்டார். அப்போ நம்ம பேச்சினால் ஒரு பாதகம் வரலாம், குடும்பத்தின் மூலியமாக ஒரு பிரச்சனை வரலாம், ஏதோ ஒரு ரூபத்தில் வரலாம். அதனால் துளாராசிக்காரங்களும் இந்த ஜூலை மாதம் மட்டும் மிக கவனமாக கையாள்வது, பொருளாதாரமும் சரி, குடும்பமும் சரி, பேச்சும் சரி, எல்லாத்துலேயும் விழிப்புணர்வோடு இருங்க. விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் எது என்ன பண்ணிடுது அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் பண்ணினீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் பல பிரச்சனைகளையும் பல சிக்கல்களையும் சந்தித்து அதனால் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது நண்பர்களே. அதனால் துளாராசிக்காரங்களும் மிக கவனமுடன் இருக்கணும். குருவோட பார்வை இருப்பதனால மிக சிறப்பு. குரு சூரியனோட அவர் சேர்ந்திருக்காரு. அதனால் அந்த பாதகாதிபதியோட சூரியன் உங்களுக்கு நன்மை செய்யாத ஒரு கிரகம் துளாராசிக்கு, அவரோட சேர்க்கை பெற்றிருப்பதனால மிக கவனமுடன் இருப்பது நல்லது. எச்சரிக்கையோடு இருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஏன்னா ஒரு ராசி பலன் சொல்லும்போது அந்த மாதம் அனுகூலமாக இருந்தால் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். இல்லாட்டி இதுக்கப்புறம் உங்களோட தசா காலங்கள் கிரகத்தோட சஞ்சாரங்கள் இருக்குது. ஆனால் பொதுவான பலனை சொல்வது என்ற கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி.